Hi friends, welcome to Aishu Collections. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செல்ஃப் வர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். செல்ஃப் வர்க்னா நமக்கு ஆல்ரெடி வந்து சாரியோட ப்ளவுஸ் பீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதில் வந்து பார்டர் இருக்கும். அந்த பார்டர் தான் வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பார்டர் வர்றது இந்த கேப்பில் மட்டும்தான் விட்டுருக்கோம். இந்த குட்டி குட்டியாக ரோஜா பூ வராமல் இருக்கிறது ஃபுல்லாகவும் வந்து பார்டர் தான். நமக்கு இந்த மாங்காய் வர்றது, இந்த லீஃப் வர்றது, இது எல்லாமே பார்டரில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் எப்படி வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கோன்றது தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இங்கே இருக்க சிங்கிள் லைனில் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன சின்னதாக டாட்ஸ் வராமல் இருக்குது. அதில் வந்து ஜிக்ஸாக் மாதிரி நாங்கள் கட் பீட்டில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வச்சுட்டு இந்த குட்டி ரோஜா ஃப்ளவரில் வந்து சாரி வந்து நமக்கு க்ரீன் கலரில் இருக்கிறதுனால க்ரீன் கலரில் த்ரெட்டில் வந்து நான் வந்து லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து சர்தோசி வந்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த லைனை வந்து இந்த கோதுமை பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க மாங்காவும் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலரில் த்ரெட் போட்டு உள்ளே வந்து நமக்கு வந்து பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம வந்து பானி ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே இருக்க லைனில் வந்து அதே மாங்காய் போட்டுட்டு இந்த இடம் சேம் இதே மாதிரி இந்த ஒர்க் இல்லாமல் இருக்கட்டும்ட்டு ஒரு 3 பீட்ஸ் வச்சு இதில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து சீக்வன்ஸ் வச்சு ஒரு பீட்ஸ் வச்சு அந்த லைனை நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு லைன் இதே லைன் தான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து கண்டினியூ பண்ணி இந்த பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லைனுக்கும் ஜிக்ஸாக் மாதிரி நம்ம வந்து அந்த வளைவாக போட்டு சிங்கிள் டிக்கி வச்சு இந்த இடம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாரியில் வந்து சாரியோட பிக்சர் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நமக்கு வந்து ஜும்கா வர மாதிரி வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்லஸ் டைப்பும் வருது. அதுக்கு வந்து நமக்கு இந்த சென்டரில் வந்து ஒரு நெக்லஸும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு ஜும்காவும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து அங்கங்கே போட்டு குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சு இந்த ஸ்லீவ் லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை நம்ம இப்படி தான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதோட நெக்லைன் பார்த்திங்கன்னா நமக்கு சாரியில் வந்து பார்டரில் இந்த மாதிரி இந்த ஃப்ளவருக்காக இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கொடியாக கொடுத்து அதில் என்ன ஒர்க் நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிங்க் கலர் த்ரெட்டு, க்ரீன் கலர் த்ரெட்டு, அப்புறம் கட் பீடு, இந்த சென்டரில் ஒரு ஃப்ளவரு அந்த மாதிரி வச்சு பியூட்டிஃபுல்லாக இந்த பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கோட ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் மாங்காய் கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதே ஒர்க் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இப்போவே நீங்கள் ஐஷு கலெக்ஷன்ஸை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்குது, இதில் வந்து இன்னும் எதனா ஹைலைட் பண்ணாமல் உங்களோட ஓன் ஐடியா என்ன இருக்கோ அது மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்குறேன். Until then, bye from Aishu Collections. Thank you.